ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பங்கினி உத்திரம். நான் காலையிலேயே இன்றைக்கி சாமி கும்பிட்ருவேங்க. நான் எப்போவுமே காலையிலேயே சாமி கும்பிட்டுறது. மயிலெலாம் வந்துட்டாங்க பாருங்க, எவ்வளோ மயில் இன்றைக்கி காலையில் நான் அபிஷேகம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மயில் அவ்வளோ மயில் வீட்டுக்கு முன்னாடி கத்திக்கிட்டு மேலே நின்றுக்கிட்டு இருக்குதுங்க. முருகனே இன்றைக்கி வந்துட்டார். அவ்வளோ சந்தோஷமாக போயிடுச்சு எனக்கு. இன்றைக்கி நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. பிரசாதம் சிம்பிளாக முருகனுக்கு பிடித்த தேனும் தினமாவும் வாழைப்பழம் வச்சு கொய்யாப்பழம் வச்சு சிம்பிளாக பிரசாதம் வச்சு நான் சாமி கும்பிட்டேங்க. இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சுங்க. குலதெய்வங்க, எங்கள் குலதெய்வத்துக்கு பௌர்ணமிக்கு கும்பிடுவாங்க இன்றைக்கி. அதனால் குலதெய்வத்துக்கும் பெரிய மாலையாக கட்டி வச்சாச்சுங்க. பூ எனக்கு அவ்வளோதான் இருந்ததுங்க. இல்லைன்னா எல்லா ஃபோட்டோவுக்கும் பூ கட்டுற அளவுக்கு பூ இல்லை. எனக்கு செடியில் ஓரளவுக்கு தான். இப்போ வெயில் சீசன் என்னன்னு தெரியல, பூவே இல்லைங்க. ரோஸே சுத்தமாக இல்லை. நான் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கிறேன். மல்லிகைப்பூ செடியிலேயும் பூவே இல்லை. கொஞ்சமாக தான் அளவாக தான் இருந்தது. அப்படியே எல்லா சாமிக்கும் வச்சாச்சுங்க. பிரசாதம் வச்சு இன்றைக்கி நான் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிடலான்னு சொல்லி தேங்காய் வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் தேங்காய் உடைக்கிறாருங்க. தேங்காய் உடைச்சி வச்சு இன்றைக்கி முருகனை சிறப்பாக கும்பிட்டாச்சு. வாங்க சாமி கும்பிடலாம் பங்கினி உத்திரத்துக்கு. நான் காலையிலேயே சாமி கும்பிட்டுறதுங்க. சாயந்தரம் முடிஞ்சால் ஏதாவது கோயிலுக்கு போய்க்கலாம். பக்கத்தில் முருகன் கோயில் இருக்குதுங்க. சிவன் கோயிலில் முருகன் இருக்கிறாரு. முடிஞ்சால் போய்க்கலான்னு இருக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.